ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன் ஸ்ட்ரால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வடக்கன்ஸ் லவ்வர் பாய் வர்சஸ் தமிழ்நாட்டு லவ்வர் பாய் நிறைய ரீல்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். அவங்களோட கான்செப்ட்ஸ் மட்டும் என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து அந்த ரியாலிட்டி வேர்ல்டில் அந்த கான்செப்ட்ஸ் ஒத்து போகுதா, இல்லை அது வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டா, இந்த காதல் கன்றாவதி அப்படிங்கிற பேரில் சில பேர் கிரிஞ்சு பண்ணுறாங்கல்ல, அந்த கிரிஞ்செல்லாம் வந்து எடுத்துக்காட்டும் விதமாக இங்கே நிறையா கியூட்டாண்டி லவ் ரீல்ஸில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வீடியோ பார்க்க போகலாமா நண்பர்களே? பிட்வீன் தெம் ஐ சா யூ கிஸ்ஸிங் சம்மோன்னா. இன்னைக்கு ஜென்ரேஷனில் கண்ட கருமத்தையும் கண்ட என்னென்னோ பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரில. இன்செக்யூரிட்டிலே புலம்பி சாக வேண்டியதான் நாங்கள்லாம். கிஸ்ஸிங் சம்மோன் எனக்கு புரியல. ஏய், என்ன நடக்குது? வாட் இஸ் திஸ்? ஏய், ஐ எம் ஜஸ்ட் கிட்டிங். எனக்கு புரியலைங்க. ஏய், யார் அந்த பையன் அப்படின்னு வந்து இவர் கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்து மூஞ்சி அப்படியே அப்பாவே வச்சுக்குது. ஏய், நான் சும்மா ஜோக் பண்ணேன், நீ யார் வேணாலும் போய் கிஸ் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நானும் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ என்னை கேட்கக்கூடாது. மியூச்சுவல் அக்ரிமெண்ட். ஏய், இது பேர் வந்து அக்ரிமெண்ட்ரா, லவ் கிடையாது. டேய், என்னடா பண்ணுறீங்க? டேய், பயங்கர குரூக்டாக இருக்கீங்களா இந்த ஜென்ரேஷனில்? ப்ரோ வேறு பாருங்களேன். ஐம் ஜஸ்ட் கிட்டிங். அவ்வளோ ஒரு க்யூட்டாண்டி பாய் ஃப்ரெண்டா நீங்கள்? பொசசிவ்னஸ் கொஞ்சமாச்சு இருந்தால் தானே அந்த இடத்துல காதோல் இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி வெறும் கா இல்லாமல் என்னடா சொல்கிறது உங்களை? I said no to Arjun but he didn't even try to hear. அப்போ அதுதானா? அதுவா? இதுதான் இதுவா? அர்ஜுனுக்கு நோன்னு சொல்லியிருக்க நீ, அந்த பையன் வந்து உடனே கிஸ் பண்ண, நீ ஓகே சொல்லிவிட்ட. அதுக்கப்புறம் உன் பாய் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து கேட்டால் நீ வந்து நான் வேண்டான்னு சொன்னேன் அர்ஜுன் கிட்ட. அர்ஜுன் தான் நீ ஃபோர்ஸ் பண்ணி. சரி, உனக்கு அதுக்கப்புறம் எங்கடி போச்சு அறிவு? தள்ளி விடலாம் ஏதாச்சும் என்னடி? ஏய் எப்பா சாமி, உனக்கு ஒரு கும்பிடு, நீ கிளம்பி என் வாழ்க்கையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புங்கடா. இல்லை அந்த பையன் பண்ணியிருந்தாலும் தான், வைஸ் வர்ஸா தான். என்னடா இது? என்னது, நான் அர்ஜுனை பற்றி பேசல அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டு சொல்கிறான். ஓ தென் யூ சாமி வித் கிஷன் அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்டு கேட்குறா. என்ன இருப்போம்? டேய், இந்த நண்பர்களே, நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை, தப்பாக எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. டே, ஆப்போசிட்டில் என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் சுருக்கு போட்டிருப்பேன். டேய், என்னடா இது? டேய் என்ன? டே கிஷனா? சரியில்லடா. யார் கிஷன் அப்படின்னு கேட்குறாராம் பாய் ஃப்ரெண்டு. உங்களுக்கு இந்த புளிக்குழம்பு, சாம்பார் இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக சேர்த்திக்கோங்க. சொரணைன்னு ஒன்று இருக்காமா, அது உப்பு சேர்த்தும் போது வரும் அப்படிம்பாங்க. அந்த சொரணை கோவங்கள் அதெல்லாம் கொஞ்சம் வரணும். ஏன்னா ஆப்போசிட் நடக்கிறது ஒரு அநீதியோட மிகப்பெரிய அநீதி. அது யார் பண்ணாலும் அது அநீதி தான். அது வரணும், அந்த சொரணை அப்படிங்கிறது. வரலைன்னா என்னென்ன எனக்கு புரியலைங்க. இதுக்கு மேலே நீ யாரையும் சொல்லாத போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஸ்டாக் ஆகிட்டாரு. ஸ்டாப் பண்ணிட்டாரு, ஷாக் ஆகிட்டாரு, ரெண்டும் சேர்ந்து ஸ்டாக் ஆகிட்டாரு அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் எனக்கு என்னங்க, லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கேன் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கே. காளிதாஸா? ஆமாம் அப்படின்னு அவன் சொல்கிறா. அப்படின்னு சிரிக்கிறா அவர் பாய் ஃப்ரெண்ட் வந்து மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபேஸ் வச்சுக்க. எனக்கு புரியல, காளிதாஸ் மட்டும் என்ன ஸ்பெஷல் பெர்மிஷனா? டேய் நண்பா, காளிதாஸ் கூட பண்ணாலும் சரி, அர்ஜுன் கூட பண்ணாலும் சரி, கிஷன் கூட பண்ணாலும் சரி, உனைய வச்சுக்கிட்டே பண்ணா அது தப்பு நண்பா. ஐயோ, realizing that she teased him by using her celebrity crush's name. நண்பா, ஏதோ ஒன்று செலிபிரிட்டியாக இருந்தாலும் அவர்களும் ஆண்கள் தானே. என்னையெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா ஆண் அப்படிங்கிற இந்த கிஸ்ஸு மேட்ரு வேறு. இன்னும் அப்போசிட்டில் செலிபிரிட்டி க்ரஷ்ஷை சொல்கிறாலோ இல்லை என்ன கருமத்தை பண்ணி தொலைச்சாலோ. நம்மலாம் பத்திரகாளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆம்பளை பத்திரகாளி நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னைய பார்த்தீங்க அப்படின்னா வேல் எடுத்து ஒரே சொருகு. ஐ மீன் வேல் தான் சொல்கிறேன், வயிற்றில் தான் சொல்கிறேன். நமக்கு வேறு எந்த சொருகும் தெரியாது. என்னடா இது? க்ரஷ்ஷாக இருந்தாலும் இது என்ன கன்றாது இது? க்ரஷ்ஷாக இருந்தால் இப்படி தான் கிஸ் பண்ணுவியா? நான் தான் லவ் பண்ணுறேன், நான் தான் உன்னோட க்ரஷ், நான் தான் உன்னோட ஹீரோ, நீ மற்றவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு தானடா நானாக தான் சொல்லுவேன். வாட் இஸ் திஸ்? என்ன ப்ரோ ஆச்சு? ஆர்டிசமா? இல்லை ரொம்ப க்யூட் ரியாக்ஷன்ஸா? ஓகே. ஏய், செலிப்ரிட்டி தான் சொல்கிறியா அப்படின்ட்டு நீங்கள் போயிடுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் சாய் பல்லவி, நமிதா, அப்புறம் மாளவிகா, இவங்களை தான் நான் சொன்னேன் தே ஆர் மை செலிப்ரிட்டி க்ரஷ் அப்படின்னு நீங்கள் சொல்ல போய் அதுக்கப்புறம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு சும்மா விடுவாங்களா? விட்டாலும் விடுவாங்களாட்டிருக்குது.
என்னடா எமோஷன்ஸே இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் போனால் செத்துட்டாங்கன்னு அர்த்தம்டா. பிபி கிபி மேலேயும் கீழேயும் போய் ஒரு ரோலர் கோஸ்டர் இருந்தால் தான் அது லவ்வு. சண்டை கிண்ட பொசசிவ்னஸ்ஸு கோவம் அப்படி இப்படின்ட்டு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணும். என்னடா இந்த ஜென்ரேஷனே எல்லாம் ஜாலியாக, இது ஜாலியாக இல்லை ஜாலியாக ஜிம்கானவான்னு தெரில. ஓகே கோ டைப் எஸ் இஃப் யூ டன் திஸ் பிஃபோர் அண்ட் டேக் யுவர் செலிபிரிட்டி க்ரஷ் இன் கமெண்ட் செக்ஷன். வேறு வேலை பொழப்புல செலிபிரிட்டி க்ரஷுக்கெலாம் வந்து இந்த கான்செப்ட் வேறு அவனுக்கு வேறு பார்த்துட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு என்னையே தான் நினச்சி கிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு அவனுங்க ஃப்ளெக்ஸ் பண்ணுமா. டேய் அது மேன்லினஸ் இல்லைடா பரமா. என்னடா நடக்குது? ஐயோ நம்ம தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. பேசாமல் செவ்வாய் கிரகத்துக்கே போயிடுவோமா. இந்த பூமிவாசிகள் கூட வாழ முடியாது போலையே. நம்மளாம் ஏலியன் ஆகிட்டோங்க. அடங்கப்பா அப்படி நடக்கிறாராம். க்யூட்டு. அது லவ்வர் ஸ்கூலில் க்யூட் ரியாக்ஷன்ஸ் இருக்க தானே செய்யும். ஒரு தமிழ்நாட்டு ஒரு பூக்கியை பார்த்தீங்களா? இப்போ ஒரு வடக்கு பூக்கியை பார்ப்போம். வடக்கு பூக்கி என்ன பண்ண போகிறாரு? டாக்டர் ஹவுஸ் மை பூக்கி. டாக்டர் ஹவ் இஸ் மை பூக்கி. ப்ரோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டாக்டராகவே இருந்தாலும் மூக்கு பக்கத்தில் போய் 32 பல்லையும் காமிச்சிங்க அப்படின்னா கப்பு வரும். டாக்டர் ஹவ் இஸ் மை பூக்கி. டே ஹாஸ்பிட்டல் இருக்காடா, உன் பூக்கியை அட்மிட் பண்ணியிருக்காங்க, டாக்டர்னு பேசிக்கிட்டு இருக்க. டாக்டர் என்னாச்சு அவளுக்கு? அந்த பதட்டம் இருக்கு. என்னடா ஒரே நேர்கோட்லேயே போகிறீங்களாடா இந்த ஜென்ரேஷனு. அது ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். அது வேறு விஷயம். எதில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமோ அதில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதில் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி விஷயம் எமோஷன்ஸ் லெஸ்ஸில் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது. புரிஞ்சவனுக்கு புரியும். ஐ எம் சாரி சார் வி குடன்ட் சேவ் ஹரா என்னமோ சொன்னார். என்ன பண்ணுறாரு? அதுக்கு என்ன பண்ண போகிறான் இவன்? அதுக்கேண்டா மூஞ்சி ஏதோ ஆமையோட பெட்டக்ஸை மோந்து பார்த்த மாதிரி இல்லை. கேட்குறேன் நான், என்ன இது க்யூட் ரியாக்ஷனா பண்ணி தோலை கருமத்தை. ஏய் அப்புறம் ஆம்பளை டாக்டரா? இப்போ தான் சொன்னேன். எதாக இருந்தாலும் சில விஷயங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், சில விஷயங்கள் தான் நான் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்கடா பரமா. ஆல்வேஸ் ஸ்ட்ரைட். ப்ரோ இது என்ன மார்கழி மாதத்தில் மூடு வந்து ஓனையாட்டு இருக்குதுன்னு டாக்டர் பதறி போய் பயந்து ஓட மாட்டாங்களா? அதுவும் ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆம்பளை டாக்டர் இன்னும் எவ்வளோ எம்பாரசிங்காக இருக்கும். வெரி ராங் ப்ரோ அப்படி இருக்கு. கம்முன்ட்ருங்க. பக்கத்தில் காடு கீடு இருந்துச்சு அப்படின்னா பொம்பளை ஓனையெல்லாம் ஓடி வந்துட போகுது. அப்புறம் கண்ட கர்மத்தையும் பண்ணிரும் ப்ரோ. சொன்னா கேளுங்க. Give me my Pookie back. சார் miracle happened. She back came from death. ஜென்மம் நிறைந்தது மித்துனின் வாழ்வில். என்னை கொண்டு போயிருங்கடா டே பேசாம. டே என்ன கருமண்டா இது அப்படின்னு கத்துனா உயிரோட திரும்பி வராங்களா? அப்படி கத்துனா இறந்தவங்களாம் உயிரோட திரும்பி வராங்க. ஐயோ நம்ம மைண்டு திடீர்னு வேற எங்கேயே போகுது. இந்த இறந்தவங்க டாப்பிக்கே வேண்டாம். நம்ம அடுத்த கான்செப்ட் என்னென்னு பார்ப்போம். சார் மிராக்கிள் ஹேப்பன்டு ஊன்னு கத்துனா திருப்பி உயிரோட வராங்க. ஏன்டா அப்போனா ஒன்று பண்ணேன். காலங்காத்தால் அப்போலோ, அப்புறம் 2 மணிக்கு கீழ்பாக்கம், அதுக்கப்புறம் அங்கே நங்காநல்லூர் போனோன்னா அங்கே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்படி டைம் கரெக்டாமல் போய் எல்லாம் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்று ஓ அப்படின்னு கற்று பல உயிர்கள் காப்பாற்றப்படும் நண்பா. அப்படின்னு என்ன ப்ரோ? வாட் இஸ் திஸ் யோகத்தேன்னு அந்த பொண்ணோட பேரை சொல்கிறானா? இல்லை அவன் லாங்குவேஜில் யோகா இருங்க ப்ரோ, அவன் லாங்குவேஜில் யோகத்தேன்னு அப்படின்ட்டு ஏதோ டாக்டர் நீ வந்ததுலேருந்து சரியில்லை. இந்த ஆம்பல் டாக்டரை கரெக்ட் பண்ண பார்க்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது சரியில்லை சொன்னால் கேளுங்கடா. இப்போ பாருங்க எங்கள் தமிழ்நாட்டு பூக்கியை வந்துட்டானுங்க வடக்குலேருந்து ஆட்டிக்கிட்டு. இப்போ பாருங்க காதோல்னா என்னென்னு காட்டுறோம் பாருங்க. வாட்டு ஏன் ஒய்ஃபை குறுகுறுன்னு பார்க்குறாரு தெரியுமா? அவங்க ஒய்ஃப் அழுகுறாங்களாமா. திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அழுகுறாங்களா, அதனால இப்படி பார்க்குறாராமா. அவங்க ஒய்ஃப் அழுதுகிட்டு இருக்கும்போது காஜல் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஒய்ஃபோட கழுத்தில் ஒரு மார்க் வைக்கிறாராமா. நான்லாம் என் ஒய்ஃப் அழுதுட்டு இருந்தால் கர்ச்சீஃப் எடுத்து கொடுப்பேன். மூக்கு சிந்திரி முதல்ல மூக்கு ஒழுகிட்டு அழுகாதடி என்னடி பண்ணுற நீயே. அதுதான்டா ப்ராக்டிகாலிட்டி ரியாலிட்டி. எதுக்குடா தேடி கண்டுபிடிச்சி காஜோல் எடுத்துகிட்டு வந்து காதோல் பக்கத்தில் காதோல் பண்ணணும்? எனக்கு புரியல. காது மேலே ஏறி நின்று இப்போ பழைய மித்துனாக இருந்தால் கவுண்ட் 18+ போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சில தாய்மார்கள் பார்ப்பாங்கங்கிற பயத்தில் வாயை அடக்கிக்கிட்டு இருக்கேன். வாட் யூ ஜஸ்ட் டூயிங் டா? யூ ஆர் பியூட்டிஃபுல் ஈவன் வென் யூ ஆர் கிரையிங். என்ன ப்ரோ சிரிச்சுக்கிட்டு கையை வச்சு பிடிச்சி அழுத்து. என்னடே
கேட்டு போடுவேன். எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நண்பர்களே ஒருத்தங்க அழுதாங்க அப்படின்னா, அழுகாதீங்க, எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரிலங்க அப்படி சொல்லுங்கோல். இல்லாட்டி சரி விடுங்க பார்த்துக்கலாங்க, அழாதீங்க, இப்போ என்னங்க ஆக போகுது அப்படி சொல்லுங்கோல். அது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா தலையிலே ஒன்று போட்டு வாய மூடுறி, சும்மா நொய்யின்னு கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கோல். அதை விட்டு போட்டு காஜோல் எடுத்துகிட்டு வந்து கழுத்தில் வைக்கிறது, மூக்குத்தி கொண்டு வந்து மூக்கில் குத்துறது, இதெல்லாம் யாரா நீங்கள் லாட்டே அடக்கான்றாதிய. அவங்க வந்து முறைக்கிறாங்களாம், இவர் சொட கெடுக்கிறாராம், நானும் எடுத்துருவேன். இப்போ எடுத்தால் உள்ளுக்குள்ளே போட்டிருக்க தையல் பிஞ்சு பிரித்து மறுபடியும் ரத்தம் ஒழுங்குங்கிற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கேன். சொல்லிட்டேன் இது, ஐ எம் டேம் ஷுர் ஐ மேரிட் அ மேட் கை. தெரியுதுல்ல, கீழ்ப்பாக்கத்துக்கு கால் பண்ணுமா, நான் கூகுள் போய் நம்பர் எடுத்து தரேன். அந்த கிறுக்கனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியுதுல்ல, ஹாஸ்பிட்டல் போய் வைத்தியம் பாருங்கடி. அட்ஜஸ்ட் கரோ ஒய்ஃப் மேடம் அப்படிங்கிறாராம். நீ ஏன் ஆஃப் ஆகிட்ட? நல்லா தானே இருந்துச்சு அந்த லைட்டிங்கு. ஆனால் ஆன் ஆகி தொலை. ஊஹூயே 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 ஏ சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிற நண்பர்களே, கொஞ்ச நேரம் தான் அப்படியே பிங்க் கலரில் ஜொலிப்பேன், அப்புறம் நான் ஆஃப் ஆயிடுவேன். அட்ஜஸ்ட் கரோ ஒய்ஃப் மேடம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒய்ஃபு கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறீ நீ? சரி சரி, என்ன வாட் இஸ் திஸ்? டென்ஷன் ஆகுது, எனக்குலாம் கோவம் வருது. அதுவும் ஹஸ்பண்டுக்கிட்டேயே. ஹஸ்பண்டுக்கிட்ட பண்ணலாம், தப்பு இல்லை. லவ் யூ மோர் மை ஹாப்பி பிளேஸ். அவள் வந்து அழுகிறது நிப்பாட்டிட்டாலாம், திடீர்னு லவ் யூ மோர் மை ஹாப்பி பிளேஸுங்கிறாளாம். என்னத்துக்கு அழுதா, ஏன் அழுதா, நம்ம தான் அவளை அழ வச்சோமா இல்லையா? சரி நம்ம போய் ஒரு சாரி கேட்கலாம், சரி இல்லாட்டி கூப்பிட்டு உட்கார வச்சு ஏண்டி அழுகிற, என்னாச்சு, சரி போச்சா அது பொக்குன்னு போயிடாதுன்னு ஏதாச்சும் கொஞ்சம்லாம் பேசலாம். அதெல்லாம் கிடையாது. காஜல் எடுத்துகிட்டு வந்து காது பக்கத்தில், அதான் சொன்னனே, காதுல்ல காதல் ஒன்று காதல. ஆனால் இப்படிலாம் பண்ணாதான்டா இன்றைக்கி இருக்க பிள்ளைங்களுக்கு பிடிக்கதாட்டு இருக்குது. காதல் வாங்கி வச்சுக்கிற ரெடியா, எவளாச்சும் அழுகிட்டோம், மையை எடுத்து கழுத்தில் ஒரே அப்பு, க்யூட்டாக இருக்கீங்க, அதுதாங்க திருஷ்டி பூசணிக்கா மாதிரி உன்னை வச்சு விட்டேன் அப்படின்ட்டு. லவ் யூ அப்படின்னு மோந்து பார்க்குறீங்களே, கையில் என்ன போதை பொருளா? கொக்கை எனக்கு சொல்லிட்டா போலீஸ்ட்ட தொலைச்சி போடுவேன். என்னடா இது ஃபஸ்ட்லேருந்து வருதா நண்பா? முதல்ல இருந்துலாம் பார்க்குற அளவுக்கு தெம்பு இல்லை நண்பா, இப்போயே மயக்கம் போட்டு விடான்ட்ருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் போய் கத்திக்கிட்டு இருந்தானே ஓன்ட்டு அந்த இது முடிஞ்சிருச்சா? வாட் யூ ஜஸ்ட் மூவ் ஐம் டேம் ஷுர் ஐ மேரிட் அ மேட் கை. லவ் யூ மோர் மை ஹாப்பி பிளேஸ். ப்ரோ மோந்து பார்க்கணுமே இப்போது. ப்ரோ கையை மோந்து பாருங்கள். இன்றைக்கி என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? இந்த போஸ்ட் தான். ஓகே. நீண்டையா காலமேகங்கள் பொன்வானில் ஊர்வலம் போகுதே. கமெண்ட் எஸ் இஃப் யூ எக்ஸ்பெக்ட் அ ஹஸ்பண்ட் லைக் ஹிம். கண்ணு கலங்குற ஸ்மைலி, பக்கத்தில் வயலட் ஹார்ட்டு, பக்கத்தில் உதடுகள், அது பக்கத்தில் கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் குரங்கு, க்யூட்டு. இதெல்லாம் கமெண்ட் எஸ் இஃப் யூ எக்ஸ்பெக்ட் அ ஹஸ்பண்ட் லைக் ஹிம். இதுக்கெல்லாம் போய் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டில் தெரிகின்றது. வந்துட்டாரா நம்ம வடக்கு கிட்டாண்டி. பேப் வேக்னா இஸ் ஹர்ட்டிங் மீ. வேக்னாவா? யாரா அது? வேக்னா வேகனாரா? Vecna is what? ஏய் என்னடா இது வாய்ஸு? உலகத்திலே இல்லாத யூனிக்கான வாய்ஸ் தான் இதெல்லாம். ப்ரோ வேகனா இஸ் ஹர்ட்டிங் மீ. வேகனா இஸ் வாட்? ஹர்ட்டிங் மீ. அது என்னடா வாய்ஸ்? அது கன்றாவதியாக இருக்குதுடா. Let me have a war with Vecna. ஏய் அவள் ஹர்ட் பண்ணால் கூட பரவாயில்லடா, நீ இந்த எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் வராதடா, புள்ள பயந்துடும். லெட் மீ ஹேவ் அ வேர்ட் வித் வேக்கனா. ஐயோ ஏதோ பைத்தியக்கார, சாரி ஃப்ளோவில் கெட்டாதில் வந்துருக்கும், பைத்தியக்கார பையில கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட மாட்டிருக்குதா, என்னது இது அப்படின்ட்டு பயந்துருவாங்க அந்த புள்ள. Don't you ever halt her. ஏன்டா கரேஜ் திறக்கிற, அந்த காரை நிப்பாட்டுற கரேஜ் திறக்கும்ல இப்படி அப்படின்னு வாயை வச்சிருக்கே, உதட்டுக்கு நடுவில் யாராச்சும் மாருதி ஸ்விஃப்ட்டை பார்க் பண்ணிட்டு போகிறாங்க. கார் ரிவர்ஸ் எடுக்கிறான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி வேகமாக தான் ஓட்டி ரிவர்ஸ் எடுத்து கொடுத்துவார் அவர். என்னடா இதெல்லாம், என்னடா இது வாய்ஸு, என்ன சவுண்டு, ஏன் இல்லை வித்தியாசமாக சுற்றுறானுங்க. ஐயோ தேங்க்ஸ் பேப். என்னடா இது அப்படின்னு இந்த வேக்கனான பயந்துட்டு பின்னாடி போயிருச்சா, அதனால அவள் தேங்க்ஸ் பேபுங்கிறா. என்ன கான்செப்டு? தலைவன் இறக்கிட்டா, தலைவா தமிழ்நாட்டோட கிரிஞ்சு காதல் கதைகளை வந்து கொட்டு தலைவா, உன்னோட எதிர்பார்ப்பா உட்காந்துருக்கேன் தலைவா,
வாங்க தான் வந்துட்டார்ல. He knocking the door and calling her to open the door. கதவை தட்டுறாராம். கதவை தரடி அப்படின்ட்டு சொல்கிறாராம். கதவு சரி, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. கதவு, டோரு, ஓப்பனு, ஃபோனு, வீட்டில் யாரும் இல்லையா? நம்ம புத்தி எங்கே போகுது பாரு. She didn't pick the call. Why you didn't pick the call? Pick the call first. He is calling. No, pick the call, idiot. எனக்கு டேய் ஐயோ டேய் என்னடாச்சு உங்களுக்குலாம்? ஏண்டா இருங்க ப்ரோ இருங்க. எனக்கு புரியல. எவனாச்சும் பேக்கெட்டில் ஸ்பேர் கீயை வச்சுக்கிட்டு பொழுதுனிக்கு பெல் அடிச்சுக்கிட்டு ஃபோன் போடுற அளவுக்கு இருப்பேன். ஏண்டா ரைட்டு பேக்கெட்லேருந்து ஃபோனை எடுத்து ஃபோன் போடுறதுக்கு கதவை தட்டினதுக்கப்புறம் அவள் தான் வரலன்னு தெரியுதுல, லெஃப்ட் பேக்கெட்லேருந்து சாவி எடுத்து சொருக வேண்டியது தானே அப்படின்னு திரும்பி சாவி எடுத்து கதவை சொல்கிறேங்க, திரும்பி விட்டு கதவை திறந்துட்டு உள்ளே போக வேண்டியது தானே. இதுக்கு எதுக்கு அவளை கால் பண்ணணும், என்ன ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான்னு கோவப்படணும், இவளுக்கு வேறு சைலண்ட்டில் போட்டு போயிடுவாளுங்க. அப்படி நம்மளுக்குலாம் டென்ஷன் ஆகும். எதுக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டு? சாவி இருக்குதுன்னா டென்ஷன் ஆகிறதுக்கான அந்த பாசிபிலிட்டி கட் பண்ண வேண்டியது தானே. உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் கால் பண்ணுறாரு. உள்ளுக்குள்ளே அம்மனி இல்லையா? அப்போ பயம் பதட்டத்தை, ஐயோ ஏதோ இது சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் போல் அவசரப்பட்டு நான் ட்ரோல் பண்ணுறேன் எடுத்து வந்துட்டேன். சாரி ப்ரோ. ஏன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கிட்னாப் பண்ணிடுவாங்க, இல்லை கிட்னாப் பண்ணிட்டாங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ணிட்டாங்க, நான் போய் எப்படி காப்பாற்றுறேன் பாரு, இந்த மாதிரி பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் முடியும் போல். ஏன்னா உள்ளுக்குள்ளே கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைங்க, அதனால தான் ஃபோன் அடிக்கும்போது அந்த மேடம் எடுக்கலை. ஐயோ எனக்கே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இல்லை என்னை பார்த்தா தான் அப்படி இருக்கா, இல்லை வியூவர்ஸை பார்த்தா தான் இப்படி இருக்கா, இல்லை எனக்கு புரியலை. உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபோன் அடித்து ஃபோன் எடுக்கலையா, எட்டி பார்த்தா மேடம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்களாம், ஃபோனை கூட கவனிக்காமல் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களாம். நண்பரே, ஃபஸ்ட்டு ரீலில் ஒன்று சொன்னேன்ல சுருக்குன்ட்டு, அதில் எடுத்து என் கேர்ள் ஃப்ரெண்டு கழுத்தை மாட்டி விட்டு போயிடுவேன். ஏன்டி மனுஷன் வெளியே வேலை செஞ்சுட்டு வேர்க்கு வெளியே நின்று காலிங் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு கதவை திறக்க மாட்டேங்கிற, ஒரு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, ஆட்டம் கேட்குது ஆட்டம் அப்படின்ட்டு சும்மா சொன்னேன். க்யூட்டாக இருந்தால் நானும் சச்சின் படத்தில் வர விஜய் மாதிரி ரசிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். சும்மா சொன்னேங்க. அது பப்ளிக்காக இருக்கும்போது அப்படி இருக்கணும். ப்ரைவேட்டாக இருக்கும்போது பூக்கியாக இருந்துக்கலாம். பப்ளிக்காக இருக்கும்போது மென் வில் பி மென் தானே. யாரை பார்த்துறா ஓய்ங்கிற, இந்த வாய்ஸில் என்கிட்ட ரைஸ் பண்ணாதரா அப்படின்னு மாடர்ன் கேர்ள்ஸ் அப்படி எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. எதுவுமே பேசக்கூடாது, அப்படி ஆயிடுச்சு இப்போலாம். Sorry baby, I changed my favorite song as the ringtone, so getting hyper and dance. நண்பா, என் காது என்ன கடல் அலைகளா, விசாலமாக இருக்கிறதா பார்த்தால்? என்னை வேண்டாம் நண்பா, எதுவும் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன். இங்கே வாங்க, என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தானே, என்ன ஃபோன் வச்சுருக்கேன்? ஐஃபோனில் எப்படி உனக்கு கால் பண்ணுறதுனே தெரியாது, நீ காலர் டியூன் செட் பண்ணுற ஐஃபோனில். இதை நான் நம்பணும். ஏன்டி நேற்று சண்டை ஓட்டத்துக்கு பழி வாங்குறக்கவசரம் நைஸாக பிளானை போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி க்யூட்டாக பழி வாங்கிட்டு உன்னோட வெஞ்சன்ஸ்லாம் ஒட்டுமொத்த கிரன்ஜன்ஸாக என் மேலே இறக்கிட்டு நீ பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இதை ரிங்டோன் வேறு நீ செட் பண்ணுற ஐஃபோனில். இதெல்லாம் பண்ணாதடி, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிரு அப்படின்ட்டு நானெல்லாம். எங்கே க்யூட்டாக இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணுங்க. எங்கே இந்த கிரிஞ்சாண்டி வேலையெல்லாம் என்கரேஜ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க தெரியல. அப்படி பண்ணால் தான் பொழைக்க முடிய மாட்டேங்குது. டான்ஸ் ஆடுறியா, யூ லுக் க்யூட் அப்படின்னு போயிடணும் மாட்டிருக்குது. போய்வோம், பொழைக்க தெரியணும் நமக்கும். போய் தானே ஆகணும், போவோம். சரிங்க, பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டணும். இது அவங்க எல்லாம் அங்கே மறுபடியும் பாட்டுக்கு போகிறேன் பாருங்க. ஐம் சாரி பேபி, ரிங்டோன் வந்தோடனே நான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல க்யூட்டாக ஹாசினி மாதிரி பிஹேவ் பண்ணேன். சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர ஜெயம் ரவி மாதிரி ப்ரோ வெக்கப்பட, பார்க்குற நமக்கெல்லாம் கோவப்பட, ஒரே கூத்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்கே வா, இந்த ஹாசினி மாதிரி பேசுகிறதோ பிஹேவ் பண்ணுறதோ, ஹாசினி செயல்படக்கூடிய இந்த செயல்களில் ஈடுபடுறதோ அதெல்லாம் பண்ணாத. இந்த பிக் பாஸில் வந்த பொய்யானா மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தா அப்படின்னா சவுக்கு எடுத்து வெளுத்து போடுவேன் அப்படின்ட்டு மிரட்டி நல்லா டென்ஷன் ஆயிடுவேன் நான்லாம் சத்தியமாக. இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானா
போடி வாடி பாத்திரத்தை கழுவிட்டு திங்கிற வழியை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாத்திரத்தை கழுவி ஹெல்ப் பண்ணி அவள் சமைக்கலாம், அதில் நான் சமைக்கும் போது அவள் பாத்திரத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம், இதில் இருக்கலாம் காதோல். இந்த க்யூட்டாக அந்த ரிங்டோன் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, அதை பார்த்து ரசிக்கிறது, அப்படியே தூக்கி 100 டேக்கர் ஸ்மாக் போட்டுருவான். அவ்வளோலாம் டென்ஷன் ஆயிரும் நானெல்லாம். நான் ஒரு காஃபி உங்களுக்கு போட்டு தரட்டா, ஏன் கேட்கணுமா போடி அப்படி தான் நான் சொல்லணும். யாரா நீங்கள்லாம், வேண்டாம் வேண்டாம் நீ ஆடு, நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ ஆட்டிக்கிட்டே இரு, நானே போய் ஊற்றி திங்குறேன் காஃபியை அப்படின்ட்டு போக வேண்டிதான். சொரணை கெட்டப்புறம் ஆனா பிறந்தா வேறு என்ன பண்ணுறது? ஐயோ டென்ஷனில் ஆட்டி நரம்பு கிரம்பெல்லாம் வலிக்குது. லவ் யூ அடங்கப்பா ஐயோ முடிஞ்சு போச்சு. அப்பா சாமி நண்பரே, தமிழ்நாடு வின்ஸ். கிரிஞ்சு அட்டாக்ல நாங்கள் தான்டா ஜெயிச்சோம். எப்படி? தட் இஸ் த பவர் ஆஃப் ட்ரீமிங். எஸ், டாட்டா பை சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். ஏதோ எங்கேயாச்சும் நகைச்சுவையாக இருந்துச்சு, அப்பப்போ சிரிப்பு வந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் இருக்கேன், மீட் மிஸ்டர் மிதுன் அப்படிங்கிற பேரில், அங்கேயும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது மீட் மிஸ்டர் மிதுன். டாடா போய். நான் வேளாங்கரட்டில் முளைச்ச முட்டு.